தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். போன செய்தியில அந்த உணர்வு எவ்வளவு முக்கியம், ஒரு மனிதன் உணர்த்தப்படும் போது ஆவியானவரால, வசனத்தினால உணர்வடைந்து தன்னை விட்டு கொடுத்து மனம் திரும்பி வாழும் போது தேவனுக்கு பிரியமாக வாழத் தொடங்குகிறான் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், உடன்படிக்கை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தை மூலமாக எங்களோடு அநேக உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்களும் என் ஆண்டவரோடு கூட அநேக காரியங்கள்ல உடன்படிக்கை செய்து நாங்க வாழத் தொடங்குகிறோம். ஆண்டவரே, உமக்காக அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி வாழுவேன், அப்படி காரியங்களை செய்வேன், அப்படி கொடுப்பேன் என்றெல்லாம் அநேக காரியங்களை நாங்க சொல்லி ஆண்டவரோட உடன்படிக்கை அநேகமாக அந்த புது வருட நேரங்கள்ல நாங்கள் செய்கிறது உண்டு. அநேகர், நானும் நீங்களும் செய்கிறது உண்டு. தேவன் மாற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், அவர் சொன்னதை செய்யாம இருக்க மாட்டாரு. அவர் உண்மையுள்ளவராய், மாறாதவராய், சொன்னதை செய்கிறவராய், உடன்படிக்கையை மீறாதவராய் எங்களோடு கூட இருக்கும்போது, தன்னுடைய பிள்ளைகளும் தன்னோடு கூட உடன்படிக்கை செய்து அதிலே மீறாத அந்த உடன்படிக்கையின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவராகிய தெய்வம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் வேதம் தந்திருக்கிறாரு. வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி, எங்களை நடத்தும்படி, உணர்த்தும்படி, தன்னுடைய கட்டளைகளின்படி வாழ வைக்கும்படி ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப அப்படியாக அவர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரு தெய்வமாய் இருக்கும்போது, நாங்கள் உடன்படிக்கையை மீறுவோமாய் இருந்தால் தேவனுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்கிறோம். நாங்க செய்த உடன்படிக்கையை மீறினாலும், அல்லது தேவன் எங்களோட செய்த, எங்களுக்கு தந்த அந்த உடன்படிக்கைகளை நாங்கள் மீறினாலும் அப்படியான ஒரு காரியத்துக்குள்ள நாங்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது வாய் இருக்குன்னு போட்டு கண்ட மாதிரி, ஆண்டவரே உமக்காக உயிரை கொடுப்பேன், இறங்க போக சொன்னாலும் போவேன், உமக்காக நான் அப்படி வாழுவேன், இப்படி வாழுவேன் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நான் அப்படி வாழுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். நான் அப்படி வாழ வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, நான் முடியாம இருக்கு, என்ன நடத்துங்கன்னு கேட்கலாம். அதை விட்டு போட்டு, ஆண்டவரே உமக்காக இந்த வருடம் நான் இதை செய்வேன், உமக்காக இந்த வருடம் இவ்வளவு நான் கொடுப்பேன், உமக்காக நான் இவ்வளவு ஓடுவேன், உமக்காக இந்த காரியத்தை நான் விட்டு விடுவேன் என்று தேவனுக்கு போய் சொல்லப்படும். முடியுமானத சொல்லி அதை செய்யணும். ஆண்டவர் சொன்னா செய்கிறவர். ஆண்டவர்கிட்ட பிள்ளைங்க தானே நாங்க. அவரை தரித்திருக்கிறோம் என்றோம், அவருடைய பிள்ளைகள் என்றோம், கழுவப்பட்டிருக்கிறோம் என்றோம், ஆவியானவர் இருக்கிறார் என்றோம், எங்களை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். அப்ப அவர் இருக்கிற மாதிரி நாங்க வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டல்லவா? ஆகவே உடன்படிக்கை செய்தால் அதை மீறாத ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.